பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 5 verses 6 and 7. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, மற்றவர்களை குற்றப்படுத்தி சுயப்பரிதாபம் தேடுவதை நிறுத்தி இயேசுவை நாம் நேரடியாக நெருங்கி விடுதலையாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களை குற்றப்படுத்தி சுயப்பரிதாபம் தேடி பெறுவதை நிறுத்தி இயேசுவை நேரடியாக தொடர்பு கொண்டு ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கிறதான இந்த பகுதி முக்கியமான ஒரு பகுதி. அநேக வேளைகளில் நம்ம வாழ்விலே ஏற்படுகிற தீமையான சில காரியங்கள், நாம் எதிர்பாராத சில காரியங்கள், இவைகளுக்கு மற்றவர்களை குற்றப்படுத்துவது, அதன் மூலமாக ஒரு சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி தேடுவது, அது ஒரு இயல்பான காரியம். இங்கு இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருக்கிற திமிர்வாதக்காரன் 38 வருஷமாக இருக்கிறான். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே பிறந்தவன். இப்படிப்பட்ட மனிதனை இயேசு சந்திக்கிறார். அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அந்த கேள்விக்கு அவன் பதில் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஆம் ஆண்டவரே, சுகமாக விரும்புகிறேன். இல்லை ஆண்டவரே, சுகமாக நான் விரும்பவில்லை. விஷரோகிகளை ஆண்டவர் பார்த்தார். அப்போ அவங்க ஆண்டவரை பார்த்தோன்னே கேட்டாங்க, நாங்கள் சுத்தமாக உமக்கு சித்தமா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சுத்தமாகிறது என்னுடைய சித்தம், நீங்கள் சுத்தமாகுங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறான்னா, ஆண்டவரே, என்னை யாருமே கொண்டு போய் விட அங்கே இல்லை, என்னை யாருமே கொண்டு போக மாட்டுறாங்கன்னு இந்த குற்றத்தை யார் மேலே வைக்கிறான்? மற்றவர்கள் மேலே சொல்கிறான். இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்கள்கிட்ட தெளிவாக பேசுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்வில் நடைபெறுகிற எல்லாவற்றிற்காகவும் முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இரண்டாவது, அந்த நடைபெற்ற காரியத்தில் அது தோல்வியாக இருக்கலாம், விழுந்து போனதாக இருக்கலாம், ஒரு விழுகையாக இருக்கலாம், இல்லை ஏமாந்ததாக இருக்கலாம். அதற்கு முதலாவது அந்த குற்றத்தை நம்ம மேலே எடுக்கணும். ஆண்டவரே, இது என்னால், என்னுடைய சுயநலத்தால், இது என்னுடைய காரியத்தினால், அப்படி நம்ம எடுக்க அதை கற்றுக்கொள்ளணும். இங்கே திமிர்வாதக்காரன் அப்படி எடுக்காமல் அவன் சுய பரிதாபம் தேடுறதுக்காக யாரும் என்னை கொண்டு போகல, யாரும் எனக்கு உதவி செய்யலை. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை அவனுக்கு உணர்த்தி காட்டுறார். எப்பா, யாரும் உனக்கு உதவி செய்யலை, யாரும் உன்னை கொண்டு போகலன்னு நீ சொல்லிட்டு இருக்கிறியே, இப்போ நான் உன் கூட தானே நிற்கிறேன், நீ என்ன டைரெக்டாக தேடி வந்திருக்கலாமே. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான். நீங்கள் டைரெக்டாக இயேசுவோட தேடலாம், நீங்கள் முழங்கால் போடலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய அன்பை தெரிந்து கொள்ளலாம், நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் மேலே ஆழமாக வைக்கலாம். அந்த விசுவாசத்திற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். நீங்கள் மற்றவங்களை சொல்லி 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 அந்த நேரத்தெல்லாம் நம்ம செலவிட வேண்டாம், அந்த நேரத்தெல்லாம் வீணாக்க வேண்டாம். என் கணவனால் இப்படி ஆகிவிட்டது, என் மனைவியால் இப்படி ஆகிவிட்டது, என் பிள்ளைகளால் இப்படி ஆகிவிட்டது, என் தாய் தகப்பனால் இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு அப்படி மற்றவங்களை சொல்லியே நம்ம சுய பரிதாபத்தை தேடும்போது அந்த இடத்துல விடுதலை உண்டாகாது. அதற்கு மாறாக நீங்கள் ஒன்று செய்யுங்க. இன்றைக்கு என்னருகில் நிற்கிற இயேசு, என்னோடு பேசி கொண்டிருக்கிற இயேசு, அவரும் நானும், என் தேவனும் நானும், என் தோல்வியோ, என் விழுகையோ, என்னுடைய சுகவீனமோ, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் எனக்கு விடுதலை தருவார். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல விசுவாசத்தோடு யாரையும் ப்ளேம் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக கர்த்தரிடத்தில் போய் உங்களை அர்ப்பணித்து பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த காலவெளியில் உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனடியாக கர்த்தர் அங்கே உனக்கு சுகத்தை கொடுக்குறார். இனி நீ யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாத, அவங்க கொண்டு போகல, இவங்க கொண்டு போகல. இனி இந்த பெதஸ்தா குளத்தில் உட்காந்து நீ கம்ப்ளைண்ட்டே பண்ண வேண்டாம், சுய பரிதாபமே தேட வேண்டாம். 38 வருஷமாக இப்படி ஆகிட்டாண்டவரே, அதை முதல்ல நிறுத்திட்டு இப்போ என்னை நோக்கி கூப்பிடு. அதை மாத்திரம் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாகவே நான் உனக்கு ஒரு முடிவை தருகிறேன், நீ சுகத்தோடு கூட பலத்தோடு கூட ஜீவிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தை அவனுக்கு கொடுத்தார். இந்த காலவேளையிலும் நாம் சுய பரிதாபத்தை விடுவோம், புலம்புவதை நிறுத்துவோம், மற்றவர்களிடத்தில் போய் சொல்லுவதை நிறுத்துவோம். மற்றவர்களுக்காக
நம்ம பரிந்து பேசுவோம், மற்றவர்களை நம்ம குற்றப்படுத்தி அந்த சுய பரிதாபத்திற்குள்ளே செல்லாமல் இருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். எது நடந்ததோ, எவைகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததோ, அவைகளுக்கெல்லாம் ஒரு நபரை மற்ற காரியங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, சுய பரிதாபம் தேடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை நாங்கள் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல வார்த்தையை தந்தீங்கப்பா. இதை அவங்க ஏற்றுக்கொண்டு தங்களை தாங்களே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த ஓனர்ஷிப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டு உம்மிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, திமிர்வாதக்காரன் சொன்னது போல சொல்லாதபடிக்கு நீர் எங்களுக்கு இருக்கிறீரப்பா. உங்கள் பாதம் எங்களுக்கு இருக்குது, உங்கள் வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குது. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் இருக்கும்போது எங்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, எதை குறித்தும் அச்சமில்லை. எங்கள் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு அந்த நல்ல இருதயத்தை, நல்ல நோக்கத்தை இந்த நாளில் ஏற்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள், வேலைகள், தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை இன்னும் தேவனிடத்தில் நெருங்க உதவி செய்வாராக. ஆமென்.